நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைய கிளாஸ்ல ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில விசுவல் ரீசனிங்ன்ற டாபிக்ல வரக்கூடிய இன்னொரு மாடல் ப்ராப்ளத்தை நம்ம பார்க்கலாம். இதுல நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ், அதாவது ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் இன் த கிவன் பிக்சர், அதாவது கொடுக்கப்பட்ட ஒரு படம் இருக்கும். அந்த படத்துல செவ்வகங்கள் எத்தனை வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு அதாவது எம் கிராஸ் என் என்ற கிரிட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஜென்ரலா இருக்கக்கூடிய ஃபார்முலா வந்து 1 + 2 + 3 + etc. 2 + 3 m into 1 + 2 + 3 + etc. 2 + n. இது ஒரு ஃபார்முலா. அதாவது எம்மும் எம் எம் ரோ என் காலம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. ஒருவேளை எம்மும் என் ஈக்குவலா இருக்குது, அதாவது எம்மும் என்னும் ஈக்குவலா இருக்கும், ரோவும் காலமும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதாவது 1 + 2 + 3 + etc. 2 + n that whole power 2. therefore இது என்ன ஃபார்முலானா, அதாவது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர் உடைய கியூப், அதாவது கியூப் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதாவது n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, வாங்க இப்ப ப்ராப்ளம் எப்படி கொடுத்துருக்கூடிய மாடல்ல எப்படி கண்டுபிடிக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து முதல் மாடல் வந்து சிங்கிள் செல் இருக்கு, அதாவது 1 × 1 மேட்ரிக்ஸ். அப்ப நம்ம மொதல் ஃபார்முலா படி நம்ம யூஸ் பண்ணோம்னா என்ன வரும்? அதாவது 1 + 2 + m வரைக்கும் கொண்டு போறாங்க. இங்க வந்து m-க்கு பதிலாக 1 இருக்கு, n-க்கு பதிலாக 1 இருக்கு. ஸோ 1 × 1, ஸோ ஆன்சர் 1. ஸோ இதுல ஒரே ஒரு ரெக்டாங்கிள் தான் வரும். நம்ம பார்த்தோன்னே சொல்லலாம் ஒரே ஒரு ரெக்டாங்கிள் தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா செகண்ட், இது 1வது முடிஞ்சிருச்சு. செகண்ட்ல ஒரு ரெக்டாங்கிள் 2, இது ஒன்று பெருசு ஒன்று. அதாவது இங்க ஸ்கொயரையும் நம்ம ரெக்டாங்கிளா தான் மென்ஷன் பண்றாங்க. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ரெக்டாங்கிள், பட் ஆல் ரெக்டாங்கிள் இஸ் நாட் ஏ ஸ்கொயர்ன்றது நமக்கு தெரியும். ஸோ அதாவது அனைத்து செவ்வகங்களும் சதுரங்களே, அனைத்து சதுரங்களும் செவ்வகங்களே, ஆனா அனைத்து செவ்வகங்களும் சதுரங்கள் ஆகாதுன்றது நமக்கு தெரியும். ஸோ இதுல இருக்கக்கூடிய இதுவும் இந்த ஒரு ஸ்கொயரும் இது ஒரு ஸ்கொயரும் ரெண்டு ஸ்கொயருமே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வகங்களை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா செவ்வகத்தினுடைய, அதாவது ரெக்டாங்கிளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதே போல ஸ்கொயர்லயும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா இருக்கும், பட் 4 சைடும் ஈக்குவலா இருக்கும். அதனால நம்ம எல்லா ஸ்கொயரையும் நம்ம ரெக்டாங்கிளா கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுல எத்தனை வரும்னா, இந்த கிரிட்ல நமக்கு வரக்கூடியது பாத்தீங்கன்னா மொத்தம் 3 வரும். எத்தனை? இந்த பெருசு 1 பிளஸ் இது 1 இது 1 2, அப்ப 2 ஆக மொத்தம் நமக்கு 3 வரும். இதுல எத்தனை வரும்? 3 ரெக்டாங்கிள் வரும். நம்ம ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணலாம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 ரோ 2 காலம் இருக்கு. ஸோ 1 × 2 மேட்ரிக்ஸ். ஸோ நமக்கு என்ன வரும் இதுல இருந்து? அதாவது எம்முக்கு பதிலாக 1, n-க்கு பதிலாக n யூஸ் பண்ணோம்னா m வந்து 1 வரைக்கும் வரணும். ஸோ 1 × n வந்து 1 + 2. ஸோ 1 + 2 = 3. ஸோ 1 × 3 = 3. அப்ப இதுல 3 இருக்கும். என்னது? 3 ரெக்டாங்கிள் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதுல இப்ப 2 × 2. இப்ப 2 × 2னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணலாம்? 2 × 2னா n-க்கு பதிலா 2 போட்டீங்கன்னா 2 × 3/2 that whole square. அப்ப போட்டீங்கன்னா வரும் 1 2 1 2. ஸோ 3² 9. அப்ப இதுல 9 ரெக்டாங்கிள் வரும். பார்த்துடலாமா? பெருசா இருக்கிறது இது ஒரு ரெக்டாங்கிள், அதாவது இது ஒரு ஸ்கொயர் தான். ஸ்கொயரும் ரெக்டாங்கிள் என்னும் போது அது 1. அப்புறம் இந்த டைரக்ஷன்ல பாருங்க, இது ஒரு ரெக்டாங்கிள்ங்களா? 1, இது 1 2, அப்புறம் இது 1 3, இது 1 4. அப்ப 4 வரும். அதே போல 1 2 3 சிங்கிள் செல்லா இருக்கிறது 4 இருக்கு. ஸோ ஆக மொத்தம் நமக்கு 9 ரெக்டாங்கிள் இதுல ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிரீட் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ரோ 3 காலம், 2 ரோ 3 காலம் இருக்கு. அதாவது 2 × 3. நமக்கு ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணலாங்களா? m இது m இது n. ஸோ 1 + 2 வரைக்கும் கொண்டு வரலாம். அதே போல 1 + 2 + 3 என்ன வரும்? 1 + 2னா 3 × 1 + 2 + 3னா 6. ஸோ 3 × 6 is 18. ஸோ 18 ஸ்கொயர் வந்து 18 ரெக்டாங்கிள் இதுல இருக்கும். பார்த்துடலாங்களா? சிங்கிளா பார்த்தோம்னா 1 2 3 4 5
6 சிங்கிளா 6 இருக்கு. அப்புறம் டபுள் டபுளா பாருங்க, இது 1 2 3 4 5 இந்த மாதிரி வெர்டிகலா 6 7 7 இருக்குங்களா, டபுள் டபுள் 7 இருக்கு. நெக்ஸ்ட் டபுள் டபுள் 7 வருது. அப்புறம் 2 into 2 பாருங்க, இதுல 1 2 1 2 அது ஒரு 2 இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டைரக்ஷன்ல பாருங்க, 3 3 பாருங்க, 3 3 பாத்தீங்கன்னா 1 1 ஆகும்போது அது 2 என்ன என்ன வருது. அப்புறம் பெருசு 1 பெரியது 2 cross 3ன்றது 1 ஆக மொத்தம் எவ்வளவு வருது, 7 6 13 13 ஒரு 5 18 18 வந்துருச்சுங்களா. ஸோ நம்ம ஃபார்முலாவை போட்டாலையும் 18 தான் வருது. நாம அதே போல அந்த மேத்தமெட்டிக்கலாவும் கவுண்ட் பண்ணாலையும் அதே தான் வரும், பிக்சரைசர் பண்ணாலையும் 18 தான் வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது 3 into 3 ஃபார்முலா டைரக்டா யூஸ் பண்ணலாம். அதாவது n into n plus 1 by 2 whole square. இந்த ஃபார்முலால n-க்காக 3 போட்டோம்னா 3 into 4 by 2 that whole square என்ன வரும், 2 2 2 2 4 3 2 6 6 ஸ்கொயர் 6 ஸ்கொயர்னா 36. ஸோ இதுல 36 ரெக்டாங்கிள் இதுல ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுல 1 ரோ 2 ரோ 3 ரோ, அப்ப 3 into 4 4 காலம் இருக்கு, 1 2 3 4, அப்ப 4 காலம் இருக்கு. 3 into 4னா இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஸோ 1 அதை m-க்காக 3 1 plus 2 plus 3 into 1 plus 2 plus 3 plus 4. ஸோ என்ன வரும், 1 plus 2 plus 3 is 6 into 1 plus 2 plus 3 plus 4 is 10. ஸோ 6 into 10 60. ஸோ 60 ரெக்டாங்கிள் வந்து இந்த பிக்சர்ல வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் டைப்ல 4 into 4 4 into 4 4 into 4னா n into n plus 1 by 2 whole square போட்டோம்னா 4 into 5 by 2 that whole square என்ன வரும், 2 2 2 2 4 2 5 10. ஸோ 10 ஸ்கொயர் 10 ஸ்கொயர்னா 100. இதுல வந்து 100 ரெக்டாங்கிள் வந்து 100 ரெக்டாங்கிள் வந்து இதுல நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் டைப், அதாவது இது நார்மலா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு ஒன்று. அதாவது செஸ் போர்டில் எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கு, எத்தனை ஸ்கொயர் இருக்குதுன்னு. ஸ்கொயர் இருக்கிறது இதுக்கு முன்ன வீடியோலயும் நான் போட்டிருக்கிறேன், அதையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. இதுல ரெக்டாங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ரெக்டாங்கிள் வந்து இது வந்து செஸ் போர்டுனா 8 cross 8. ஸோ 8 cross 8னா ஃபார்முலா 8 into 9 by 2 that whole square. 2 2 4 2 9 36 36 ஸ்கொயர் 36 ஸ்கொயர்னா 6 6 36க்கு 6 மீதி 3 2 6 6 6 36 36 3 39க்கு 9 மிச்சம் 3 3 9 9 3 12. ஸோ 1296 ரெக்டாங்கிள் வந்து இதுல நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். தேங்க்யூ.